பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளையொட்டி காணொலி வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார் இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு. வன்னியர் இடஒதுக்கீடு போராட்ட தியாகிகளுக்கு பாமக தலைவர் அன்புமணி மரியாதை. டிசம்பர் 17 சிறை நிரப்பும் போராட்டம் என அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் யாருடைய தலையீட்டாலும் நிறுத்தப்படவில்லை என நடுவண் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். தந்தை பெரியார் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை. அரசு பள்ளிகளின் தரம் மற்றும் உள்கட்டமைப்பு சிறப்பாக உள்ளதால் மாணவர்கள் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். நேபாளம் கலவரத்தில் இந்தியர்களின் உயிர்களை துணிச்சலுடன் காப்பாற்றிய செந்தில் தொண்டைமானுக்கு அன்புமணி ராமதாஸ் பாராட்டு. உடல் நலக்குறைவால் காலமான இந்திய குடியரசுக் கட்சியின் மூத்த தலைவர் கரியம்மாளின் உடலுக்கு பாமகவினர் நேரில் அஞ்சலி. சென்னை ஐயப்பன் தாங்கலில் சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் மழைநீர். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் ஊர்தி ஓட்டிகள் அவதி. தேனி மாவட்டம் கம்பத்தில் மது போதையில் தனியார் பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர். பேருந்தை பறிமுதல் செய்து போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. ஊத்தங்கரை அருகே தனியார் நிறுவன பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து. மாணவர்கள் 2 பேர் உட்பட 4 பேர் காயம்.